நூல் வங்கிகளை சரியான முறையில் அமைத்து அந்த நூலுடைய பிளச்சுவேஷன், அது காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ரிஃபார்ம்ஸ் வேணுமா, இல்ல காட்டன் பாலிசி 2.0, வாஜ்பாய் காட்டன் பாலிசி 1.0 கொண்டு வந்தாங்க, நம்ம தேர்ட் டேர்ம்ல காட்டன் பாலிசி 2.0 கொண்டு வரணுமா, அதையும் பேசி சரி செஞ்சு கொண்டு வர சார். திஸ் இஸ் ஒன் பார்ட். த லாஸ்ட் பார்ட் we are promising you, கோயம்புத்தூர் ஜூன் 4, 2024 100 நாள் முடியறதுக்குள்ள நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவுடைய அலுவலகம் கோயம்புத்தூர் an exclusive central government of India's agency to monitor drugs and drugs related ஏதாவது இருந்தாலும் கூட கோயம்புத்தூருக்கு தேவை. அதிகமான யங் பாப்புலேஷனோ அதிகமான காலேஜஸ் அனுப்பக்கூடிய பகுதி எது நடக்கலாம். கோயம்புத்தூர் will also get an NIA police station. கோயம்புத்தூர் வெளியே தமிழ்நாடு சென்னை NIA போலீஸ் ஸ்டேஷனுக்கு 2.5 வருஷம் டிலே பண்ணாங்க. 2.5 years டிலே. ஏன்னா டிஆர்பிசியில பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த பவர்ஸ் கொடுக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் ப்ரொபோஸ். 2.5 வருஷம் டிலே சென்னை பொறுத்தவரை. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டெரர் கேசஸ் எல்லாம் கொச்சியில ரெஜிஸ்டர் பண்ணுவோம், எஃப்ஐஆர் அங்க ரெஜிஸ்டர் பண்ணுவோம், கோர்ட் அங்க இருக்கும், அக்யூஸ் இங்க இருக்கும். இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு NIA போலீஸ் ஸ்டேஷன் தேவை. இரும்பு கரம் கொண்டு சமூக விரோதிகள் இரும்பு கரம் கொண்டு நாங்கள் அறப்பட்டுகின்றோம். அதில் 2 கருத்துக்கள். This city has to be safe. Safety is number 1 priority. சேஃப்டி உமனா இருக்கலாம், சேஃப்டி ஃபார் சில்ட்ரனா இருக்கலாம், சேஃப்டி ஃப்ரம் ட்ரக்ஸா இருக்கலாம். ஸோ NIA NCB இரண்டும் கோயம்புத்தூர் நகரத்துக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். காரணம், உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும், குழந்தைகள் சேஃபா இருக்கலாம். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும், 20 வருஷத்துக்கு ஒருத்தா கோயம்புத்தூர்ல பாம்பு பிளாஸ்ட் நடந்து மறுபடியும் 20 வருஷத்துக்கு எடுத்து போயிடலாம் இல்லைங்களா சார்? வாட் எவர் ஹார்ட் ஒர்க் யூஸ் டன், 20 வருஷத்துக்கு அப்புறம் if there is a bomb blast, innocent people die, again the city will go back 20 years. அதுக்கு தான் சார் we have to build for tomorrow. இதையெல்லாம் செய்கிறோம் என்கிற வாக்குறுதி மொழிகள் வளைத்து பெரிய உற்சாகத்தோடு வரவேற்பளித்த எல்லா இந்த சேம்பரோட எல்லா அன்பு நண்பர்களுக்கும், எங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் செயலாளருக்கும் நன்றி.